இங்கு வருகையிலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்கள் யாழ் மாவட்டத்தின் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சிவஞான ஸ்ரீதரன் அவர்கள் தொலைதூரத்திலிருந்து எங்களது இந்த கட்சி கூட்டங்களுக்கு தனது ஆதரவை வழங்க இங்கு வருகின்ற அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த கலாநிதி கணேஷ் அவர்கள், கராச்சி பிரதேச சபையின் கௌரவ உதவியாளர் தம்பி நவரேஸ்வரன் அவர்கள், கராச்சி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் தம்பி அண்டர்டேனியன் அவர்கள், இந்த ஜனநாயக போரிலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் முத்தான 3 வேட்பாளர்களாகிய அரியரத்னம் ஐயா அவர்கள், மேலதிக கல்வி பணிப்பாளர் வடமாகாணம் குருவராஜா அவர்கள், முன்னாள் கிளிநொச்சி முல்லை வலய கல்வி பணிப்பாளர், ஓய்வுநிலை கிராம அலுவலர் பசுபதி பிள்ளை ஐயா அவர்கள், அத்துடன் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அம்பாபுரம், விநாயகபுரம், கிருஷ்ணபுரம் மற்றும் கிராமங்களின் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அன்புக்குரிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை எனது தலைமை உரையிலே கூறலாம் என்று நினைக்கிறேன். இந்த வடமாகாண சபை தேர்தல் என்பது இலங்கை அரசியல் வரலாற்றிலே ஒரு 30 வருட காலம் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழினத்தின் விடிவுக்கான ஒரு கௌரவ போர் நடந்த அந்த காலகட்டம், தேர்தல் என்பது எங்களுடைய மக்களுக்கு ஒரு புதிய விடயமாக இருந்தாலும் கூட தமிழ் தரப்பால் இந்த மாகாண சபை என்பதை அல்லது அதில் உள்ள விடயங்களை இந்த மாகாண சபை 1987ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து அப்போதிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி ஜெயவர்தனாவால் கைச்சாத்திடப்பட்டு தமிழர்களுக்கு வலிந்து திணிக்கப்பட்ட அந்த மாகாண சபை முறைமையை அப்போதிருந்த அரசியல் தரப்புகளும் சரி அல்லது போராட்ட தரப்புகளும் சரி நிராகரித்த நிலையிலே அந்த மாகாண சபை என்பதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே அது இருந்தது. இருந்தாலும் அப்போது இருந்த ஒரு மாகாண சபையை உருவாக்கி அதிலே வரதராஜ பெருமாள் என்பவரை ஒரு முதலமைச்சராக அமர்த்தி அவரும் சிறிது காலம் அதிலிருந்து தன்னால் எந்த ஒரு காரியத்தையும் இந்த தமிழ் தேசத்தில் செய்ய முடியாத நிலையில், தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியாத நிலையில் தமிழக பிரவேசத்தை செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருந்தார். அதன் பிறகு நிகுதி 7 மாகாணங்கள் அந்த மாகாண சபை முறைமை நிர்வாகம் நடைபெற்றது. பிறகு கடந்த வருடம் கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு மாகாண சபையை உருவாக்கியிருந்தார்கள். அந்த நிலைமையிலே இந்த வடமாகாண சபையை நாங்கள் முகம் கொடுக்கிறோம். இந்த மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் தமிழர்களாகிய அனைவரும் ஒரு அணியில் அணிதிரண்டு எங்களுடைய தமிழினத்தின் ஒரே தனித்துவமான கட்சியினை தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றி பெற செய்ய வேண்டிய ஒரு தேசிய கடமையிலே இங்கு தமிழ் மக்கள் அணிந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே தமிழரசு கட்சி சார்பில் எங்களுடைய 3 பெருமதிமிக்க வேட்பாளர்களை எங்களுடைய கட்சி சார்பில் நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். அந்த வேட்பாளர்களாக முன்னாள் வலயங்களின் கல்வி படிப்பாளர்களாக, வட மாகாணத்தின் மேலதிக கல்வி படிப்பாளராக, எமது அந்த இக்கட்டான காலச்சூழல்களிலே கல்வி சமூகத்திற்கு, தமிழ் தரப்பின் கல்வி சமூகத்திற்கு அளப்பரிய சேவைகளை ஆற்றிய மதிப்புக்குரிய பசுபதி அரியரத்னம் ஐயா அவர்களையும், அதே காலகட்டங்களில் கிளிநொச்சி மாவட்டத்தின் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வலய கல்வி படிப்பாளராக பெரும் பங்காற்றிய எங்களுடைய மதிப்புக்குரிய குருவராஜா ஆசிரியர் அவர்களும், அதேபோல இடர்காலங்களிலே மக்களின் அவலங்களை
அவர்களுக்கு தன்னுடைய கடமைக்கு ஒப்பால் தன்னுடைய முழுமையான நேரத்தையும் தனது சேவையிலே எங்களுக்காக ஈடுபட்டு பங்காற்றிய மதிப்புக்குரிய பசுபதி அவர்களும் இந்த மாகாண சபை தேர்தலில் நிறுத்தியிருக்கின்றோம். இந்த 3 மாகாண சபை வேட்பாளர்களையும் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்வதன் மூலம் இந்த தமிழர் தேசத்தின் எங்களுடைய நாங்கள் இழந்த இழப்புகளுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் சிந்திய குருதிக்கும் இந்த சர்வதேசம் எங்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும். அந்த தீர்வு நோக்கிய சர்வதேசத்தின் செயற்பாடுகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மையில் கூட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவர் மதிப்புக்குரிய நவநீதம் பிள்ளை அம்மா இந்த வடமாகாணத்திற்கு வருகை தந்து கிட்டத்தட்ட 1 வார காலங்கள் இந்த யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் சென்று இந்த கொடூரமான ஒரு போர் நடந்த அந்த பிரதேசங்களுக்கு சென்று அந்தந்த பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களை நேரடியாக அணுகி எங்களுடைய நியாயங்களை, நாங்கள் அனுபவித்த துன்பங்களை கண்கண்ட சாட்சிகளாக, அனுபவித்த சாட்சிகளாக அங்கே பதிவுகள் செய்து கொண்டு அவருடைய அந்த ஐக்கிய நாடுகளின் இடம் நோக்கி நடந்திருக்கிறார். தன்னுடைய அனைத்து அறிந்த விடயங்களையும் சர்வதேசத்தின் பால் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த இலங்கையில் தமிழகப்படும் துன்பத்திற்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கிய நகர்வுக்கான பரிந்துரைகளை செய்வதற்காக அந்த சர்வதேசத்தின் பேனாமுறைகள் காத்திருக்கின்ற நேரத்திலே இந்த வடமாகாண சபைக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். அந்த வகையில் இந்த வடமாகாண சபையின் தேர்தல் என்பதன் வெற்றி உண்மையிலேயே 36 ஆசனங்களை கொண்ட இந்த வடமாகாணத்திலே சாதாரணமாக ஒரு நாங்கள் 20-22 மிகுதியை எதிர்கட்சிகளோ பெற்றாலும் கூட அது எந்த வகையிலுமே எங்களுடைய வெற்றிக்கு அர்த்தமாகாது. அந்த வகையிலே 3/2 பங்குக்கு மேலாக ஒரு 30 ஆசனங்களை நாங்கள் பெற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய மக்களின் உறுதி அந்த இடத்திலிருந்து நகர்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே கிளிநொச்சி மாவட்ட, அதேபோல கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய உறவுகளே, இந்த 3 வேட்பாளர்களையும் வெல்ல வைப்பதன் மூலம் அந்த 3/2க்கு மேலான அந்த வீதத்திலே எங்களுடைய மாவட்டத்தையும் இணைத்துக் கொண்டு தமிழனுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய கௌரவத்தை நிலைநாட்ட அன்புக்குரிய இப்பகுதி மக்கள் அனைவரும் அணிதிரண்டு 21ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே எங்களுடைய பின்னால் இருக்கின்ற கிருஷ்ணபுரம், மலையாளபுரம், பாரதிபுரம் போன்ற கிராமங்களில் முதல் நாள் இரவே அந்த பெருமதிமிக்க அந்த வாக்கு அட்டைகளை பறித்துக் கொண்டு செல்கின்ற ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டது. திட்டமிட்டு செயற்படுகின்ற இவ்வாறான நடவடிக்கைகள் இந்த இம்முறை வெடிப்பாக இருந்து நாங்கள் 21ஆம் தேதி 7 மணிக்கு எங்களுக்குரிய வாக்குச்சாவடியாக விவேகானந்தா வித்தியாலயம் அமைந்திருக்கிறது. அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று எங்களுடைய வாக்குகளை எங்கள் தமிழ் தரப்பிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற 1ஆம் இலக்கத்தில் போட்டியிடுகின்ற அரியரட்னம் ஐயா அவர்களையும் 5ஆம் இலக்கத்தில் போட்டியிடுகின்ற குருவராஜா அவர்களையும் 7ஆம் இலக்கத்தில் போட்டியிடுகின்ற பசுபதி பிள்ளை ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பொன்னான வாக்குகளை இட்டு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் தன்மானம் காக்க தயாராகுமாறு வேண்டி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்து கொண்டு